स्तंभात् प्रभूय निजभक्तजनावनार्थं यो वज्रसारनखरैर्निजगान दैत्यं ब्रह्मेश शक्रनुतपूर्णगुणैकदेहः श्रेयस्सनोदिशतु देववरो नृसिंहः. இந்த வருஷா காலம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து 10வதோட முடித்தோமா? ஆமாம், 11 ஆரம்பிக்கலை. 10வதோட முடித்தோம். அபீக்ஷ்ணம் உச்சைர் துவனதா பயோமுச்சா घनान्धकारीकृत शर्वरीषु अपि तडित् प्रभा दर्शित मार्ग भूमयः प्रयान्तिरागाद अभिसारिकाः स्त्रियः. அபிசாரிக்காக அந்த பிரியனை நோக்கி செல்லக்கூடிய அந்த பெண்கள்லாம் ராத்திரி நேரத்தில் பிரயாந்தி ராகாத்து பிரயாந்தி ஒரு ஆசையோடு அவள் வந்து பிரியனை நோக்கி போகிறா. அபீக்ஷ்ணம் உச்சைஹி துவனதா பயோமுச்சா அவ வந்து அந்த தடித்த பிரபா தரிசித மார்க்க பூமையா இருட்டாக இருக்குது. கனாந்தகாரீகிருத்த சர்வரி ராத்திரி ஒரே இருட்டாக இருக்குது. அப்பப்போ வந்து இந்த இடி இடிக்கிறது, மின்னல் வருது. மின்னல்னால அவளுக்கு மார்க்கம் தெரியறது, எங்கே நடக்கிறோங்கிறது தெரியறது. அப்படி இந்த அபிசாரிகா பெண்கள் எல்லாம் வந்து ஒரு ஆசையோடு போகிறா அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மேக சந்தேஷம் ஸ்லோகம் கூட பார்த்தோம், கச்சந்தீனாம் ரமண வசதிம்ங்கிற ஸ்லோகமும். அடுத்தது பயோதரைர் பீமகபீர நிஸ்வனைஹி. பிரிண்டே ஒரு மாதிரியா இருக்கு. பயோதரைர் பீமகபீர நிஸ்வனைஹி தடித்பிர் உத்வேஜித சேதசோ பிருஷம் கிருதாபராதானபி யோஷித பிரியான் பரிஷ்வஜந்தே சயனே நிரந்தரம். சரி, யோஷிதः பிரியான் शयने निरन्तरं परिष्वजन्ते कृतापराधानपि प्रियान् शयने परिष्वजन्ते भृशम् उद्वेजित चेतसः. சரி, ஒரு மாதிரி கண்ணு இதுவாக இருக்குது இந்த பிரிண்ட். சரி, திங்க் நெக்ஸ்ட் பேஜ் பிகம்ஸ் a little better. சரி, பெண்கள் வந்து யோஷிதா இடி இடிக்கிறச்சு அந்த சத்தத்தில் பயந்துண்டு, அதுக்கப்புறம் தடித் உத்வேஜித்த சேத்தசா இது மின்னல் அடிக்கிறச்சே உடனே ஒரு கலக்கம் மனசில் வருது. உத்வேஜித்தங்கிறச்சு அது ஒரு மாதிரி கலப்புறது மனசில் ஒரு பயத்தை. அப்படி இருக்கக்கூடிய அந்த பெண்கள் பிரியம் தப்பு பண்ணியிருந்தா கூட கோவத்தை விட்டுட்டு அந்த பயத்துக்கு அவளை ஆலிங்கனம் பண்ணிக்கிறா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில். ஸோ நான் கீழே வியாக்கியானத்தையே பார்த்துன்னு வரேன், ஏன்னா இதை பார்த்தா ஒரு மாதிரி இங்கே பீம கபீர நிஸ்வனைஹி, பீம கபீர நிஸ்வனைஹி பயோதரைஹி. இங்கே பயோதரங்கிறது மேகங்களை எடுத்துக்கிறோம். ஸோ மேகங்கள் எப்படி இருக்குன்னா, பீமா ரொம்ப பயங்கரமான கபீர ஆழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு டீப் சவுண்டு, போத் ஃபியர்ஸ் அண்ட் டீப் சவுண்டு. நிஸ்வனன்னா துவனி. அப்படிப்பட்ட அந்த பயோதரைஹி மேகங்களினால் தடித்பிஹி வித்யுத்பிஹி ச ஒரு மின்னல்களினாலும் கூட உத்வேஜித்தன்னு அப்படியே கலக்கமுற செய்யப்பட்ட சேதாம்சி மனதை கொண்டவர்கள் அந்த பெண்கள். ஸோ இந்த சேதசகாங்கிறது பெண்களுக்கு அட்ஜெக்டிவா போகிறது. உத்வேஜித சேதசகா, அவளோட மைண்ட்ஸ் வந்து சேதாம்சி உத்வேஜிதானி यस्याः और यासां ताः. ஸோ அந்த சகாராந்த பதம் நபுன்சகலிங்கத்தில் இருக்கிற சகாராந்த பதம் இப்போ ஸ்திரீலிங்க பதமாக மாறிடுறது, ஏன்னா பகுவிரீஹி சமாசமாக ஆறுது. ஓகே, ஸோ உத்வேஜிதானி சேதாம்சி யாசாம் தாகான்னு சொன்னதுனால சேதாக சேதசோ சேதசா அப்படின்னு யோஷிதகாக்கு அட்ஜெக்டிவாக போயிடுறது. ஸோ அந்த பெண்களினுடைய மனது வந்து அப்படியே கலக்கம் அடைவிக்கப்பட்டது. எதனால்னா 2 விஷயம். ஒன்று மேகங்கள்னால, சாதாரண மேகம் இல்லை, அந்த மேகத்தினுடைய சத்தம் வந்து ரொம்ப பயங்கரமாகவும் அப்படியே டீப் கபீரம், நல்ல டீப் ரம்பிளிங் சவுண்ட். நிஸ்வனைஹி, அந்த நிஸ்வன சத்தத்தை கொண்டவைகளான பயோதரைஹி ஜலத்தை தரிக்கக்கூடிய மேகங்களினால், மேலும் தடித்பிஹி வித்யுத்பிஹி சகாரம்ங்கிறது ஸ்லோகத்தில் இல்லை. இங்கே பயோதரைஹி பீம கபீர நிஸ்வனைஹி தடித்பிஹி உத்வேஜித சேதசா, அந்த சங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிருஷம் உத்வேஜித சேதசா, மிகவும் ரொம்ப கலக்கம் அடைவிக்கப்பட்ட மனதை கொண்டவர்கள். பிருஷம்னா அத்தியர்த்தம், எக்கச்சக்கமா, அதிசயேன. அந்த பெண்கள் இத்தனை நேரம் அந்த பிரியனோட ஒரே கோபத்தில் இருந்தா. பதி
பிரியான் ஸ்வபதின்னு கணவன் பேர்ல ஏதோ கோவம், அந்த பக்கம் மூஞ்சி திருப்பின்னு இருந்தவா இடிச்ச உடனே இந்த பக்கம் திருப்பிண்டு கட்டிக்கிறா. அதுதான் அங்க. ஸோ கிருதாபராதான் அப்படி ஈவன் தோ அவளுக்கு அவ ரொம்ப ஒரு தவறை செய்தவர்களாக இருந்த பொழுதிலும் அந்த பிரியான் பிரிய பிரிய அதாவது அந்த கணவன்களை ஷயனே நிரந்தரம் பரிஷ்வஜந்தே, ஷயனே படுக்கையில், நிரந்தரம், அந்தரம்னா ஸ்பேஸ் அவகாசா, நிரந்தரம்னா நிர்கதம் அந்தரம், அதாவது அத்தனை ஒரு ஒரு காடமா தழுவிக்கிறா, ரெண்டு பேருக்கு நடுவில் இடவெளியே இல்லாதபடிக்கு தழுவிக்கிறா, அப்படி ஆலிங்கனம் பண்ணிக்கிறா. ஸோ பரிஷ்வஜந்தே ஆலிங்கந்தி. பயோதரைர் பீம கபீர நிஸ்வனைஹி தடிப்பிர் உத்வேஜித சேதசா பிருஷம் கிருதாபராதான் அபி யோஷிதா பிரியான் பரிஷ்வஜந்தே ஷயனே நிரந்தரம். மேக சந்தேஷத்துல நீ என்ன பண்ணணும், மேகத்திட்ட யக்ஷன் கேட்பான், நீ என்ன பண்ணு, உன்னுடைய சத்தத்தினால அந்த ஒரு அதாவது இந்த சித்த புருஷர்கள் எல்லாம் உன்னை வாழ்த்துவா, ஏன்னா உன்னுடைய அந்த சத்தம் உடனே அந்த பெண்கள் அவளை கட்டிக்கிற மாதிரி ஆகும் அப்படிம்பார். ஸ்தனித சமயே மானயிஷ்யந்தி சித்தாகான்னு வரும். சோத்கம்பானி பிரிய சகச்சரி சம்பிரம ஆலிங்கிதானி, அதே ஐடியா. அந்த இடத்துல துவாமாசாத்திய ஸ்தனித சமயே, நீ மேகம் அப்படியே உன்னுடைய ஸ்தனித்தம்னா அந்த மேகத்தினுடைய ஒரு சத்தம் இருக்கே, கர்ஜன சமயத்துல என்ன ஆகும்னா சித்தர்கள்லாம் பெண்களினால அந்த ஆலிங்கனம் பண்ணி அப்படியே அந்த அந்த ஸ்ருங்கார பாவத்துல நடுநடுங்க அந்த பயத்தினாலையும் அப்படியே கணவனை ஆலிங்கனம் பண்ணிப்பா. அப்போ இந்த சித்தர்கள்லாம் இருக்காளே, சித்த புருஷர்கள்லாம், அவர்களுடைய இதெல்லாம் இந்த தேவ யோனிகளை எடுத்துக்கணும். அதாவது சித்த சாரண கந்தர்வ இந்த மாதிரி தேவர்களினுடைய ஒரு டிஃப்ரெண்ட் கிளாஸ் ஆஃப் பீயிங்ஸ் இருக்கா இல்லையா, அந்த பீயிங்ஸை நம்ம சொல்றோம். ஸோ சித்தர்கள் உன்னை மானயிஷ்யந்தி, உன்னை ரொம்ப வசத்தியா போற்றுவா அப்படிம்ப மேக சந்தேஷத்துல. பயோதரைர் பீம கபீர நிஸ்வனைஹி தடித்பிருத்வேஜித சேதசோ பிருஷம் கிருதாபராதான் அபி யோஷிதா பிரியான் பரிஷ்வஜந்தே ஷயனே நிரந்தரம். அடுத்தது விலோச்சனேந்தீவர வாரி பிந்துபிஹி நிஷிக்த பிம்பாதர சாருபல்லவாக நிரஸ்த மால்யாபரணானுலேபனாக ஸ்திதா நிராஷாக பிரமதா பிரவாசினாம். கான்ட்ராஸ்டை காமிக்கிறார். இந்த பக்கம் கணவனோட இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணுவான்னா உடனே கணவன்களை ஆலிங்கனம் பண்ணிப்பா. இந்த பக்கம் இந்த பெண்கள் இருப்பா நிராஷாக ஸ்திதாகங்கிறார். யாருடைய கணவன் எல்லாம் பிரவாசி, பிரவாசிங்கிறது வெளியூர் போயிருக்கா, பிரவாசினாம் பிரமதாக வெளியூர் செல்கின்ற அந்த கணவன்மார்கள், அவர்களுடைய மனைவிகள் பிரமதாக, த வைஃப்ஸ் ஆஃப் டிராவலர்ஸ், வெளில போயிருப்பா இல்லையா, அவர்கள்லாம் எப்படி இருக்கா, இன் கான்ட்ராஸ்ட் நிராஷாக ஸ்திதாக. என்ன பண்றது, இது ஒரு ஆசை இங்க பரிபூர்த்தி ஆகிறதுக்கு ஒரு வழி இல்லையே, தேர் நாட் தேர், அதனால தே ஸ்டாண்ட் ஒரு ஹோப்பே இல்லாத படிக்கு ஹோப்லெஸ்ஸா நின்றுட்டு இருக்கான்னு அர்த்தம். ஆசை பூர்த்தி ஆகல. எப்படின்னா கண்லேருந்து ஜலம் வருது. விலோச்சன இந்தீவர வாரி பிந்துபிகி, விலோச்சன கண் எனும் இந்தீவர அல்லிப்பூ, லிலிஸ், ப்ளூ லிலி இருக்கு இல்லையா, அதுக்கு இந்தீவரான்னு பேரு. அந்த விலோச்சன கண்களே இது அல்லிப்பூக்கள் மாதிரி இருக்கக்கூடியது, அதிலிருந்து வாரி பிந்துபிகி ஜல திவிலைகள் வருகின்றன. ஆனா கண்ணீர் திவிலை, டிராப்ஸ் ஆஃப் டியர்ஸ் ஆர் ஃப்ளோயிங் ஃப்ரம் த ஐஸ் விச் இஸ் லைக் லிலி. அப்படி அவைகளுடன் கூட, அந்த ஜலங்களுடன் கூட, அது இப்ப என்ன எடுத்து அதனால் கூட இல்ல, பிந்துபிகி அந்த ஜலத்தினால், ஜலம் வழிகிறது, வழிஞ்ச உடனே என்ன மேக்கப்பு போகுமோ இல்லையோ, இங்க நேர அது நினைக்கிறதான் அவளுடைய உதட்ட, மேக்கப் இல்லை. ஏன்னா மேக்கப் போட்டுக்கூடாது. இங்க விரகத்துல இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தோம்னா ஏகவேணி தரான் பேரு. அது சுந்தரகாண்டத்துல சீதையை வர்ணிக்கும் பொழுது ஏகவேணி தரா, அப்படியே மலின வஸ்திரம், ஒன்றும்
பெரிய பரிஷ்காரம் கிடையாது, சம்ஸ்காரங்கள் கிடையாது. ஷீ டசன்ட் டெக்கரேட் ஹர் செல்ஃப் இல்லையா. ஸோ ஒத்த பின்னல் போட்டுக்கிறதுங்கிறது விரகாவஸ்தையில தான் போட்டுப்பா. இல்லைன்னா டெக்கரேட் பண்ணி கொண்ட அது இதுன்னுட்டு ஒரு நல்ல தலை அலங்காரத்தோட இருப்பா. விரகத்துல இருக்கக்கூடிய பெண்கள் ஒத்த பின்னல் போட்டுண்டு சந்தனம், அனுலேபனம், மாலை, ஆபரணம் எதுவும் கிடையாது. ஸோ நிரஸ்த மால்ய ஆபரண அனுலேபனாக பிரமதாக. அந்த பெண்கள் எப்படி இருக்கா? மாலை நிரஸ்தம், நிரஸ்தம்னா விடப்பட்டது, மாலையை போட்டுக்கல்ல. ஆபரணம் நிரஸ்தம், அதையும் விலக்கி வச்சுட்டா. அனுலேபனம் நிரஸ்தம், பூச்சு எந்த விதமான பூச்சும் கிடையாது. இங்க அனுலேபனம் வெறும் சந்தனம் மாத்திரம் இல்ல, உதட்டுக்கு சாயம், முகத்துக்கு அங்கராகம் எதுவும் கிடையாது இங்க. அப்படி எல்லாத்தையும் விலக்கி வச்சவர்களான அந்த பெண்கள் கண்ல இருந்து ஜலம் கொட்டுறது அது. ஆனா உதட்டு மேல நினைக்கப்படும் பொழுது அது உதடு வந்து ஷைன் ஆகிறதுங்கிறார். உதடு வந்து நீங்க பூச்சு போட்டுக்க வேண்டாம், ஆனா ஜலம் பட்டுதுன்னா அதுல ஈரமா இருக்கிறச்சே ஒரு ஷைன் இருக்குமா இல்லையா? அந்த ஷைனை இங்க வர்ணிக்கிறார் காளிதாசன். நிஷிக்த பிம்பாதர சாரு பல்லவாக. அந்த உதடு இயற்கையாவே செவப்பா இருக்கு, கொவ்வை பழம் மாதிரி. பிம்ப அதராக, பிம்ப பலம் போல அதர கீழ் உதடு. எப்பவுமே கீழ் உதட தான் வர்ணிப்பா. ஏன்னா ரெண்டு அதுல வந்து ஒண்ணு அதரங்கிறது தான், கீழ் உதடு தான் இன்னும் ப்ராமினெண்டா இருக்கும். மேல் உதடு வந்து வில் பி தின்னர் தென் த லோவர் லிப். அந்த லோவர் லிப் வந்து இன்னும் ஃபுல்லா இருக்கும். அதனால அதரத்தை வந்து பிம்பா அதர, பிம்போஷ்ட உண்டு, பட் பிம்பாதரங்கிறது இஸ் மோர் காமன் நமக்கு வர்ணிக்கிறதுக்கு. அது ஒரு ரீசன். இன்னொன்னு சும்பனம்ங்கிறது வந்து யூஸ்வலி அதரம், பெண்களினுடைய கீழ் உதட தான் வந்து சும்பனம் பண்றதுங்கிறது இருக்கு. அது பல இதுல பார்க்கலாம் காவியங்களினுடைய யூசேஜஸ்ல. அதனால வந்து லோவர் லிப் இஸ் டிஸ்கிரைப்ட் மோர். ஸோ இந்த கண்ணீர் திவிலைகள் வாரி பிந்துபிகி நிஷிக்த, கண்ணீர் திவிலைகளினால் அந்த டிராப்ஸ்னால அப்படியே நிஷிக்த நினைக்கப்பட்ட பிம்ப அதர, பிம்பபலம் போல செவந்து இருக்கக்கூடிய அந்த உதடு. ஸோ அந்த செவப்பு தெரியறது பிம்பபலத்தினால. உதடு பார்ப்பதற்கு எப்படி இருக்குன்னா அழகான பல்லவம், அழகான தளிர் போல இருக்கு. பல்லவனா புதுசா முளைச்சிருக்கிற அந்த லீவ்ஸ், அது வந்து சாஃப்ட்னஸை குறிக்கிறது. ஸோ பிம்பபலம் மாதிரியும் இருக்கு, பல்லவம் மாதிரியும் இருக்கு, இலை போலவும் இருக்கு. எதுக்கு ரெண்டு மாதிரி இருக்குன்னு ரெண்டு உபமானம் எதுக்கு சொல்லணும்? பிம்பபலம் மாதிரி இருக்குன்னா அந்த பழுத்த கோவை பழம் இருக்கோ இல்லையோ, அது வந்து நல்ல செவப்பா இருக்கும். இது அடுக்கி வர மாதிரி ரெட்டு இருக்காது, லிப்ஸ்டிக் போட்டிருக்கிற மாதிரி ரெட் இல்லை. அது ஒரு ஒரு கோவக்காய் வாங்கி அதுல ஒன்று ரெண்டு இந்த பழம் இருக்குமோ இல்லையோ, அப்போ தெரியும் நமக்கு அதுக்குள்ள ஒரு ஸ்லைட் பிங்கிஷா அந்த நேச்சுரல் கலர் ஒன்று இருக்கும் அதுல. அந்த கலரை சொல்றதுக்கும் சாரு பல்லவாக ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய உதடை கொண்ட அந்த பெண்கள், பிகாஸ் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் ஒரு 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 எதிர்பார்ப்பு இருக்குமோ இல்லையோ. அந்த மழை காலம் வந்த உடனே கணவனை விட்டு பிரிஞ்சு இருக்கோமேங்கிற ஒரு இது. ஏன்னா வீட்டிலேயே கன்ஃபைன்டா இருக்கும் பொழுது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஸ்பெண்ட் இட் வித் சம்மன் யூ லவ். அவ இல்லைங்கும் பொழுது இட் பிகம்ஸ் அந்த விரகம், அந்த செப்பரேஷன் பிகம்ஸ் ஈவன் மோர். ஏன்னா அவளுக்கு வந்து டைவர்ட் பண்றதுக்கு வேற ஒரு ஆக்டிவிட்டியும் கிடையாது இந்த மழை காலத்துல. அதனால பிரவாசினாம் பிரமதாக, அந்த டிராவலர்ஸோட மனைவிகள் நிராசாக ஸ்திதாக. ஸோ அந்த பெண்கள் ஆசை அற்றவர்களாக அல்லது ஆசையை பூர்த்தி செய்ய முடியாதவர்களாக, ஏன்னா பிரிய சமாகமனே நிராசாக, பிரியனோட சேர முடியலையே அப்படிங்கிற அந்த அந்த ஆதங்கம் அதோட நிற்கிறான். விலோச்சனேந்தீவர வாரி பிந்துபிகி நிஷிக்த பிம்பாதர சாரு பல்லவாக ஒண்ணு. நிரஸ்த மால்யாபரண அனுலேபாக, உதடு வந்து அவ மேக்கப் போட்டு இருக்கிறதுனால, பூச்சை போட்டு இருக்கிறதுனால அழகா இருக்கோ என்னமோ, அதனால பிம்பாதர, அதனால சாரு பல்லவன் இருக்கலாமே அப்படின்னா அதெல்லாம் எல்லாத்தையும் விட்டாச்சு அவ அந்த சமயத்துல. நிரஸ்த மால்யாபரண அனுலேபாக, தே டோன்ட் நீட் டு டெக்கரேட் தெம்செல்ஸ் பிகாஸ் தேர் ஹஸ்பண்ட்ஸ் ஆர் நாட் தேர். அதுதான் ஸ்திதாக நிராசாக பிரமதா பிரவாசினாம். அடுத்தது விபாண்டுரம். கீட ரஜஸ் திருணான்விதம் புஜங்கவத் வக்ர கதி பிரசர்ப்பிதம் ச சாத்வசைஹி
பேக குலைர் நிரீட்சிதம் பிரயாதி நிம்னாபிமுகம் நவோதகம். நவ உதகம், புதுசா வந்திருக்கக்கூடிய ஜலம். அதாவது ஃபர்ஸ்ட் மழை விழுந்து அந்த ஜலம் ஓடுறது பாருங்கோ, அந்த ஜலத்தை வர்ணிக்கிறார். எல்லாமே அந்த நவ உதகம்னுட்டு நபும்சகலிங்கத்துல அந்த உதகத்துக்கு விசேஷணமா போறது. முதல் ஜலம் கீழே வழிகிறது. எப்படி இருக்கு? விபாண்டுரம், நல்ல பழுப்பு கலர்ல இருக்கு ஜலம். வெள்ளை வெள்ளையர்னு இல்லை, முதல் ஜலம் பியோரா இல்லை. இங்க பழுப்பு, ஏன்னா எதனால பழுப்பு கலர்ல இருக்கு? கீட்ட ரஜஸ்திருண அன்விதம். கீட்ட பூச்சி, ரஜகா தூசி, திருண புல்லு. இது வரைக்கும் கிரீஷ்ம காலத்துல எல்லாம் தூசி படிஞ்சு இந்த பூச்சி கீச்சி எல்லாம் இருக்கிறத அப்படியே அடிச்சுட்டு போறது இந்த ஜலம். அதனால அந்த ஜலம் வந்து அப்படியே கலங்கி ஒரு ஒரு மலினமா இருக்கு, அழுக்கா இருக்கக்கூடிய அந்த முதல் ஜலம் விபாண்டுரம். நல்ல பாண்டுரங்கிறது பாண்டு வர்ண யுக்தம், பாண்டுரம் தூசரம்ங்கிறார். அப்படின்னா மலினம் இது அர்த்தா. கலர் வந்து பழுப்பு கலர்ல இருக்கு, அதனால அது வந்து ரொம்ப அழுக்கா இருக்கு அந்த ஜலம். மேலும் கீட்ட ரஜஸ் திருண அன்பிதம், பூச்சியினாலையும் புழுதினாலையும் தூளி அதனாலையும் புல்கள் திணைகி அன்பிதம்னு சேர்ந்தது. அப்படிப்பட்ட அந்த ஜலம் எப்படி போகிறதுன்னா ஸ்ட்ரெயிட்டா போறது இல்லை. ஏன்னா அம்பு விடுற மாதிரியா ஜலம்? அப்படி இல்லையே, அது வந்து இப்படியும் அப்படியும் அந்த பாம்பு போற மாதிரி தானே போகும். புஜங்கவது வக்ரகதி பிரசர்ப்பிதம்ங்கிற அதனுடைய போக்கு எப்படி இருக்குன்னா வக்ரமான கதியை உடைய ஒரு போக்கு. எது போல? புஜங்கவது, பாம்பை போல் வக்ரமான ஒரு கதியை கொண்டதாக இருக்கும் அதனுடைய நடை. ஸோ அந்த ஜலத்தினுடைய ஒரு போக்கு, த மூவ்மெண்ட் ஆஃப் த வாட்டர் இஸ் ஒரு குட்டிலம், இது மாதிரி பாம்பு மாதிரி. சாத்வசைஹி பேககுலைர் நிரீட்சிதம். பாம்பு வந்துருத்தோன்னுட்டு ஒரு பயத்துல, இது வந்து பிராந்திமத அலங்காரம்னு பேரு. பாம்போன்னு நினைச்சுண்டு பயத்தோட இந்த தவக்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அந்த ஜலத்தை, ஓடுற ஜலம் இப்படியும் அப்படியும் நெளிஞ்சு ஓடுறத பார்த்தா அது வந்து பாம்பு போறதோன்னு பயத்தோட இந்த தவக்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா பாம்பா இருந்ததுன்னா முழுங்கிடுமோ இல்லையோ, அடிச்சு முழுங்கிடுமோ இல்லையோ. அதனால சாத்வசைஹி பயத்துடன் கூடின பேக குலைஹி அந்த தவக்களையனுடைய கூட்டங்களினால் நிரீட்சிதம் பார்க்கப்பட்டதான நவ உதகம் புது ஜலம். அந்த ஜலம் நிம்ன அபிமுகம் கீழ் நோக்கி, நிம்னங்கிறது டவுன், அதப் பிரதேசத்துக்கு நிம்னன்னு பேரு. ஸோ நிம்ன அபிமுகம் எதிர்நோக்கி, டுவர்ட்ஸ் த லோவர் டிரெக்ஷன் பிரயாத்தி செல்கிறது. அந்த புதுசா வர்ற ஜலம் இப்படி அழுக்கா அப்படியே தூசி தும்பட்டையோட சேர்ந்து அப்படியே பாம்பு மாதிரி இப்படியும் அப்படியும் வளைஞ்சுண்டு தவக்களையெல்லாம் இது பாம்போன்னு பயந்துண்டு பார்க்கப்பட்ட நிரீட்சிதம் பார்க்கப்பட்ட அந்த முதல் ஜலமானது கீழ் நோக்கி செல்கிறது அப்படின்னு. இந்த புது ஜலம்ங்கிறச்சு கான்டெக்ஸ்ட் பாருங்கோ வர்ணிக்கிறாது. இதே காளிதாசன் இதே புது ஜலத்தை தான் வர்ணிக்கிறார். எங்கன்னா குமாரசம்பவத்தில் ஸ்திதாட்சணம் பக்ஷ்மசு தாடிதாதராக பயோதரோத்சேத நிபாத சூர்ணிதாக வலீஷு தஸ்யா ஸ்கலிதா பிரபேதிரே சிரேணநாபிம் பிரதமோத பிந்தவா, பிரதம உதபிந்தவா. இதே நவ உதகம்ங்கிறத அங்க வந்து பிரதம முதலாக வரக்கூடிய உதபிந்தவா ஜலபிந்துக்கள். அம்பாள் மேல விழுந்தா எப்படி போகிறதுங்கிறத சொல்றார். பார்வதி தபஸ் பண்ணிட்டு இருக்கா. தபஸ் பண்ண உடனே நேர அவளுடைய ஸ்திதாக க்ஷணம் பக்ஷ்மசு, பக்ஷ்மான அந்த எமைகள் இருக்கே, ஐலாஷஸ் நல்ல திக்கா இருக்கு அம்பாளுக்கு. அதனால ஒரு க்ஷணம் அங்க தே ஆர் ஸ்டாப்டு. ஏன்னா அது அப்படியே நிக்கிறது ஒரு நிமிஷம். ஏன்னா அது அத்தனை திக்கா இருக்கு. அதனால இந்த ஃபர்ஸ்ட் டிராப்லெட் ஆஃப் ரெயின் டிராப் இருக்கு. அப்படி ஸ்திதா க்ஷணம் பக்ஷ்மசு. அதுக்கப்புறம் நேர சர்றன்னு அந்த கபோலம் வந்து ஷைனியா இருக்கு. நேரம் வந்து உதட்டுல படுறது தாடித்த அதராக. அந்த பிந்துக்கள், அவளுடைய உதடு அவ்வளவு சாஃப்டா இருக்கு, பிந்து வந்து அடிக்கிற மாதிரி இருக்குங்கிறார். தாடித்த அதராக அந்த பிந்து வந்து உதட்டுல அம்பாளுக்கு பட்டுதுன்னா
அது உதட்டுக்கு என்ன ஆகும்? உதடு தான் இதுவாகும். இப்போ பிந்து ஒன்றும் இல்லை, தாடி தான் அதராக. ஸோ இட் இஸ் ஆஸ் இஃப் த வாட்டர் டாப்லெட்ஸ் ஆர் ஹிட்டிங் ஹர் லிப்ஸா. ஸோ தாடி தான் அதராக. அடுத்தது வந்து பயோதரம், அம்பாளுடைய மார்பகம் வந்து அது வந்து கঠিனமா இருக்கும். அதனால பயோதர உத்சேக ஒரு உத்சங்க நிபாத சூர்ணிதாக, அந்த மார்பகத்துல வந்து விழுந்து அந்த திவிலைகள் வந்து அப்படியே சூர்ணமா போயிடுது, பொடி துளி துளியா, இன்னும் இட் இஸ் பொடி பொடியா ஆயிடுது. அந்த மாதிரி சூர்ணிதமா ஆகி வலீஷு தஸ்யா ஸ்கலிதாக, அதெல்லாம் வந்து அந்த அவளுடைய வயத்துல அந்த 3 வலி இருக்குமோ இல்லையோ, அதாவது வலீஷுன்னா 3 folds ஆஃப் ஸ்கின் அந்த வயத்துல இருக்கும். அதுல வந்து மெதுவா அது வந்து படிக்கட்டு மாதிரி அப்படி தடங்கி 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 வந்து சேர்ந்து நாபிக்குள்ள விழர்தான். அந்த நாபிக்குள்ள விழர்ச்சி சிரேண நாபிம் பிரதமோத விந்தவகாம். ரொம்ப நேரங்கள், ஏன்னா நாபி வந்து கபீரே தேனாபி சரசிகிருத்த சங்கோ மனசிஜகாம். கபீரம், அம்பாளுடைய நாபி பிரதேசம் வந்து நல்ல ஒரு ஆழ்ந்த நாபி பிரதேசம். அதனால அந்த நாபி பிரதேசத்தை வந்து சரஸ், ஒரு ஒரு தடாகம் போலங்கிறார். அந்த நாபியில குளிச்சு எழுந்துதான் மன்மதனுக்கு ரூபம் வந்ததுன்னா எங்க ஆதிசங்கரர் அங்க பகவத்பாதாள் வந்து சமுத்திரலஹரியில சொல்லுவார் அதை. அதான் பிரதமோத விந்தவகான்னு வர்ணிக்கரிச்சு அம்பாள் யோகிக் பாஸ்டர்ல நிக்கிறா. அதனால கண்ணு வந்து கீழ் நோக்கு பார்வையில இருக்கு. மூக்க நோக்கி அவ வந்து அந்த யோக நிலையில இருக்கும் பொழுது கண்ணு வந்து மூக்க பார்த்துன்னு இருக்கணும். அப்போ டைரக்டா அது வந்து அதனுடைய ஒரு ஒரு பாத்வேயே உதட்டு கிட்டக்க அந்த ஜலம் வந்து விழறது அடுத்தது. அதுக்கப்புறம் மார்பகம், அதுக்கப்புறம் அவளுடைய அந்த வலீஷு தஸ்யாக ஸ்கலிதாக பிரபேதிரே சிரேணநாபிம் பிரதமோது. அது காளிதாசன் அந்தந்த கான்டெக்ஸ்ட் இல்லையா, அது முக்கியம். அதாங்க இந்த இடத்துல வந்து வெறும் ரித்துக்களை வர்ணிக்கணும். அங்க அம்பாளோட ஒரு ஒரு யோக நிலை, சமாதி அவஸ்தையில அவளுடைய ஆசனம் எப்படி அப்படிங்கறதுல கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ். ஆனா அதே சமயத்துல அந்த ஃபர்ஸ்ட் டிராப்லெட் எப்படி விழருது. மன்னன்தான் விபாண்டுரம் கீட்ட ரஜஸ்திருணான்விதம் புஜங்கவத் வக்ரகதி பிரசர்ப்பிதம் ச சாத்வசைஹி பேககுலைர் நிரீக்ஷிதம் பிரயாதி நிம்னாபிமுகம் நவோதகம். பிராந்திமத அலங்காரம்ங்கிறது இங்க இதுல போடலையோ என்னமோ, அடுத்ததுல இருக்கு, இதுல இல்ல. ஜி அலங்காரம் பேரு திரும்ப சொல்லுங்க. பிராந்திமத்து, மத்து. ஓகே, பிராந்தியை கொண்டது. அதாவது பிராந்திமத்துங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? பலாஷ குசும பிராந்தியா சுகதுண்டே பதத்யலிஹி. எய்தர் பிராந்திங்கிற ஒரு ஒரு பதத்தை யூஸ் பண்ணலாம். இங்க ஆக்சுவலி பிராந்திமத் வந்து வியங்கியமா தான் எடுத்துக்கணும். இட் இஸ் நாட் டைரக்ட்லி எக்ஸ்பிரஸ்ட் ஹியர். புஜங்கவது வக்ரகதிஹி புஜங்க இதி பிராந்தியா பேக குலைஹி நிரீக்ஷிதம்னு போடல. ஸோ இட்ஸ் நாட் எ டைரக்ட் பிராந்திமத் அலங்காரம். மூடாக பேகாக தம் தத் உதகம் பஷ்யந்தி அப்படின்னு போடல. அப்படி போட்டிருந்தான் இட் இஸ் அ வாச்சியார்த்தம். போடாததுனால வியங்கியார்த்தமா பிராந்தி அலங்காரம் வருது. அந்த பிராந்திமத அலங்காரம்ங்கிறது எப்படின்னா, ஒரு ஒரு விஷயத்தை வேற ஏதோ விஷயமா நம்ம வந்து பிரமையா, இல்லியூசரியா வி திங்க் இட் இஸ் சம்திங் எல்ஸ் அண்ட் வி ஆக்ட் அப்பான் தட் இல்லியூஷன். இப்போ சுக இது மாதிரி அந்த அது என்ன சுக்ல ரஜதம் இருக்கே, இல்ல இப்ப ரஜு சர்ப்பம் இருக்கே, சுக்தி ரஜதம், அந்த வேர்டு தான். சுக்திங்கிறது ஆயிஸ்டர் ஷெல், அது வந்து ரஜதம் வெள்ளி மாதிரி இருக்கு. அது வெறும்னா பார்த்துட்டு இருந்தோம்னா நோ ப்ராப்ளம். அது வெள்ளின்னு நினைச்சுட்டு நம்ம வந்து உடனே கோட்டை கட்ட ஆரம்பிச்சு அதை போய் எடுக்க போகிறோம் பாருங்க. இன்னைக்கு வெள்ளி விலை ஜாஸ்தி ஆயிடுத்து, நம்ம ஒன்னா போய் நகை வாங்கலாமான்னா அங்கதான் அது வந்து யூ மேக் அன் எஃபர்ட் ஃபார் திங்கிங் இல்லியூசரிலி. அதுதான் அங்க அது பிராந்திமத அலங்காரம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து என்ன சொன்னேன், பலாஷ குசும பிராந்தியா. இந்த பலாஷ குசுமம்னு ஒன்று இருக்கும். அந்த பலாஷ புஷ்பம் எப்படி இருக்கும்னா, இந்த கிளியனுடைய மூக்கு மாதிரி அது இப்படி வளைஞ்சு இருக்கும். அந்த கிளியோட மூக்கோன்னு நினைச்சுண்டு வண்டு வந்து பலாஷ குசும பிராந்தியா சுகதுண்டே
பதத்தியலிகி. இந்த கிளியனுடைய மூக்கு வந்து பலாச புஷ்பமோ அப்படின்னு நினைச்சுண்டு இந்த வண்டு வந்து கிளி மேல உட்கார்றதான். அந்த கிளியும் என்ன பண்றதுன்னா ஜம்பூபல பிராந்தியா காததி தம் அலிமோ ஏதோ, இது வந்து பழம் போல இருக்கு இந்த வண்டு அப்படின்னு நினைச்சுண்டு அந்த வண்டை அப்படியே முழுங்கி விடுறது இந்த கிளி அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இதுதான் எக்ஸாம்பிள் குவலயானந்தத்துல. ஸோ இஃப் தட் பிராந்தி இஸ் என்ன சொல்றது இதுலயே இருக்குன்னா வாச்சியார்த்தமாவே இருந்தது அப்படின்னா தென் இட் இஸ் அன் அலங்காரா, வாச்சிய அலங்காரம். வேறஸ் இந்த இடத்துல இட் இஸ் நாட் எக்ஸ்பிளிசிட்லி செட் தட் இந்த ஃப்ராக்ஸ் எல்லாம் வந்து தே ஹாவ் அ இல்யூஷன் அபவுட் த நியூ வாட்டர், அப்படி இல்லையே. புது ஜலத்தை பார்த்துட்டு அவைகளுக்கு வந்து ஒரு இல்யூஷன் இருக்குன்னு சொல்லலை. நம்மள அது இதுல இருந்து சஜஷன் வருது, அவ்வளவுதான். அடுத்தது டைரக்டாவே பிராந்திமத அலங்காரம். அது பார்த்தீங்கன்னா அது கீழியும் எழுதியிருக்கார் பிராந்திமத்துன்னு. விபத்ர புஷ்பாம் நளினீம் சமுத்சுகாக விஹாய பிருங்காக ஸ்ருதிஹாரி நிஸ்வனாக பதந்தி மூடாக ஷிகினாம் பிரநிருத்தியதாம் கலாபச்சக்ரேஷு நவோத்பலாசய. இந்த கலாப சக்கரேஷு ஷிகினாம், ஷிகிங்கிறச்சு மயில்கள். மயில்கள்லாம் என்ன பண்றது, மேகம் வந்துருத்தோ இல்லையோ, மயில் வர்ணனை இல்லாத எப்படி தோகையை விரிச்சுட்டு ஆடுறது. தோகையில இருக்கக்கூடிய அந்த கண்கள் அந்த கலர் கலரா இருக்கிறதெல்லாம் பார்த்தா புதுசா இருக்கக்கூடிய அந்த உட்பல புஷ்பம் மாதிரி இருக்குங்கிறார், தாமர புஷ்பம் மாதிரி இருக்குங்கிறார். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஆனா காளிதாசன் இது 2-3 இடத்துல இந்த மாதிரி வர்ணிச்சிருக்காரு. மயிலினுடைய அந்த கண்ணு இருக்கே, தோகையில இருக்கக்கூடிய கண்ணு பார்க்கறதுக்கு தாமரப்பூ மாதிரி இருக்கு. இந்த வண்டுகள்லாம் இது தாமரப்பூவை விட்டுட்டு, ஒரிஜினல் தாமரப்பூவை விட்டுட்டு தோகையை விரிச்சுட்டு ஆடின்னு இருக்கிற இந்த இது மேல, மயில் மேல வந்து விழறதான் நவ உட்பல ஆசையா. ஓகே, ஏன்னா அந்த சமயத்துல என்ன ஆயிடுதுன்னா இந்த ரெகுலர் பத்திரங்கள் எல்லாம் போயிடுது. ஏன்னா மழை வந்து அடிக்கிறச்சே என்ன ஆகுதுன்னா சில சமயம் இட் கேன் ஃபால் ஆஃப் இல்லையா, அந்த தாமரப்பூவனுடைய இதழ்கள்லாம் இட் கேன் ஃபால் ஆஃப். ஸோ அதை வந்து இங்க சொல்றாரு விபத்ர புஷ்பாம் நளினியும். இனிமேதான் இல்லைன்னா முளைக்க போறதோ என்னமோ, இத்தனை நேரம் காஞ்சிருந்தது, இப்போதான் முதல் ஜலம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஜலம் வந்ததுக்கு அப்புறம் உடனே அடுத்த நிமிஷமே முளைச்சு அந்த வண்டு அங்க போய் நிக்குமா என்ன, இல்லையே. ஸோ அதனால விபத்ர புஷ்பாம் நளினியும் சமுத்சுகா, அல்லது இந்த தாமர புஷ்பத்தினுடைய ஒரு சீசனே உங்களுக்கு வந்து சம்மர் சீசன் தான். ரெய்னி சீசன்ல அது ஸ்லோவா உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கணும். அதனால விபத்ர புஷ்பா, பத்திரங்களும் இல்லாமல் புஷ்பமும் இல்லாமல் இருக்கக்கூடிய நளினியும் தாமரை கொடியை பார்த்து விட்டுட்டு விஹாய பிருங்காக சமுத்சுகாக பிருங்காக, சமுத்சுகாக ரொம்ப ஆவலுடன் கூடின பிருங்காக வண்டுகள், ஸ்ருதி ஹாரி நிஸ்வனாக, அவைகளினுடைய நிஸ்வன சத்தம் எப்படி இருக்குன்னா ஸ்ருதி காதுக்கு, ஸ்ருதி ஸ்ரவண கர்ண, இதெல்லாம் பல பர்யாயவாச்சி பதங்கள் காதுக்கு. ஸ்ருதி ஹாரி காதுக்கு, ஹாரி மனோகரமா இருக்கக்கூடிய, காதை கவரக்கூடியதாக இருக்கும் சத்தத்தை கொண்டது. அந்த வண்டினுடைய சத்தம் காதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடிய சத்தத்துடன் வண்டுகள் இப்ப என்ன பண்ணிட்டு விபத்ர புஷ்பாம் நளினியும் விஹாய, இலையும் புஷ்பமும் இல்லாத அந்த தாமரக்கொடியை விட்டுட்டு மூடாக, முட்டாள் இந்த வண்டு, நவ உட்பல ஆசையா, புதுசா ஒரு தாமரப்பூ இருக்கோ அப்படிங்கிற ஆசையினால, ஆஷா இச்சா, இந்த இடத்துல புது தாமரைட்ட ஆசையை வச்சுண்டு பிரநிருத்தியதாம், நன்கு ஆடுகின்ற, அப்படின்னா விரித்து ஆடுகின்ற, தன்னுடைய தோகையை விரித்து ஆடுகின்ற ஷிகினாம் மயில்களினுடைய கலாப சக்கரேஷு, கலாப தோகை, அந்த தோகையினுடைய சக்கரம் அங்கங்க அந்த கண்ணு கண்ணா இருக்கும் இல்லையோ, அந்த சக்கரத்து மேல பதந்தி விழருது. இந்த சுகத்துண்டே பதத்தியலிகிங்கிறது அப்படியே எடுத்திருக்காரு. இந்த மயிலினுடைய தோகையில இருக்கிற கண்ணை வந்து புது தாமரையோன்னு நினைச்சுண்டு இது வந்து விழருது அப்படிங்கிறார். இது டைரக்டாவே உங்களுக்கு பிராந்திமத அலங்காரம், ஆட்சியார்த்தமா.
விபத்ர புஷ்பாம் நளினீம் சமுத்சுகாக விஹாய பிருங்காக ஸ்ருதிஹாரி நிஸ்வனாக பதந்தி மூடாக சிகினாம் பிரநிருத்தியதாம் கலாபச்சக்ரேஷு நவோத்பலாசயாக. நவோத்பல ஆசையா. அடுத்தது யானை. ஜி சொல்லுங்க. இப்ப மயூரஹ ஷிகிங்கிறது ஃபெதர் ஓபனா இருந்தா ஷிகிம்பா இல்லனா மயூரா அப்படி ஏதானு இருக்கா? அப்படி இல்லையே. அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. ஓகே, அப்படி ஒன்றும் சும்மா அவசியம் இல்லை. பரியாய பதம் அவ்வளவுதான். அவ்வளவுதான் மயூரஹ பரியாய பதம். பரியாய. ஷிகா அஸ்ய அஸ்தி இதி ஷிகி, அவ்வளவுதான். அந்த கொண்டை இருக்கோ இல்லையோ அதுக்கு ஓகே, அதுதான். அடுத்தது யானைகளை வர்ணிக்கிறார். வனத்விபானாம் நவவாரிதஸ்வனைஹி மதான்விதானாம் துவனதாம் முகுர்முகுஹு கபோல தேசா விமலோத்பல பிரபாஹ சபிருங்கயூதைஹி. இது மாறி இருக்கணும், இந்த பிரு யூ இங்கு கன்னு மாறி எடுத்து. ஸோ பிருங்கயூதைஹி மதவாரிபிஹி சிதாக. யானைகள் எப்படி இருக்குன்னா வனத்விபானாம் கபோலதேசாக மதவாரிபிஹி சிதாக. மெயின் சென்டென்ஸ். வனத்விபானாம் கபோலதேசாக, இந்த காட்டு யானைகளினுடைய கன்னப்பிரதேசம், மதவாரிபிஹி சிதாக, மத ஜலத்தினுடைய மத ஜலங்களினால் சிதாக வியாபித்தவைகளாக இருக்கின்றன. சிதாக வியாப்தாக, இட்ஸ் டோட்டலி என்வெலப்ட் வித் த வாட்டர்ஸ் ஆஃப் தட், அந்த இக்கர், அந்த ரக்ட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த காட்டு யானைங்கிறச்சு இது வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறது. இந்த காட்டு யானை மேகங்களினுடைய கர்ஜனையை கேட்கறது. நவ வாரித ஸ்வனைஹி, நவ புதுசா வரக்கூடிய வாரித மேகங்கள், மேகங்களினுடைய ஸ்வனைஹி சத்தங்களினால், மத அன்விதாக, அதனுடைய மதம் தூண்டப்பட்டவைகளாக இருக்கு. அன்விதான்னா யுக்தா தான், அதனுடன் கூடினவைகள், மதத்துடன் கூடினவைகளான அந்த காட்டு யானைகள். முகுர்முகு துவனதா, மறுபடியும் மறுபடியும் சத்தம் போடுறதாம். ஏன்னா இந்த மேகத்தினுடைய சத்தம் இதோட போட்டி போடுற மாதிரி இருக்கு. தன்னுடைய சத்தத்து போல இருக்கிறதுனால உடனே இது வந்து பிரதித்வனி மாதிரி பண்றது. ஸோ நவ வாரித ஸ்வனைஹி மத அன்விதானாம், இன்னொரு யானையோ அல்லது யானையினுடைய ஒரு எக்கோ மாதிரி வர்றது. அதனால இட் சீம்ஸ் லைக் அன் எக்கோ ஃபார் த எலிஃபென்ட். ஸோ இட் இஸ் ட்ரிகர்ட் பை இட். அதனால அதனுடைய மதம் இன்னும் ஜாஸ்தியா போயிடுறது, அதனுடைய ஒரு அரகன்ஸ். ஸோ மத அன்விதானாம், ஆகையினால முகுர்முகு துவனதாம் வனத்விபானாம், அதனால மறுபடியும் மறுபடியும் சத்தமிடுகின்றவைகளான வனத்விபானாம், அந்த யானைகளினுடைய கபோல தேசம்னு சொல்லணுமா? கபோல தேசத்துக்கு அட்ஜெக்டிவ் என்ன? விமல உத்பல பிரபாக. விமல நல்ல அழகா இருக்கக்கூடிய, நிர்மலமாக இருக்கும். உத்பல கருத்த அல்லி. ஸோ இல்லைன்னா நீலக்கமலம், ப்ளூ லோட்டஸ்ன்னு எடுத்துக்கலாம் உத்பலத்துக்கு. அல்லது நல்ல ஒரு ப்ளூ லிலி, நீல கலர்ல ஒரு அல்லி புஷ்பம், அது போல இருக்கக்கூடிய ஒரு கலர் இந்த யானைக்கு. நீலம், கருப்பு, பச்சை எல்லாம் ஒரு டார்க் வெரைட்டி எடுத்துட்டுருணும். சரியா? எதை வேணாலும் இன்டர்சேஞ்சபிளா தே யூஸ் தட் தோஸ் கலர்ஸ் எவ்ரிவேர் ஆல் ஓவர். ஸோ நம்ம வந்து யானைக்கு வந்து எங்கே இருந்து ப்ளூ கலர் வந்ததுன்னு யோசிக்க முடியாது. திடீர்னு சொல்வார், நம்ம ஒத்துக்கணும். கிரேம்பர், அதுவும் ரைட்டு தான் எல்லாமே. சரியா? விமல நல்ல ஒரு பியோரா இருக்கக்கூடிய உத்பல கரும் அல்லி, அந்த அல்லி புஷ்பத்தினுடைய பிரபையை கொண்டவைகளான, காந்தியை கொண்டவைகளான அந்த கபோல தேசம், கன்னப்பிரதேசம். நல்ல ஒரு ப்ளூ லோட்டஸ்னுடைய ஒரு ஷைன் இருக்கு அந்த கபோல தேசத்துக்கு. மேலும் சபிருங்க யூதைஹி மத வாரிபிஹி சிதாக, அதனுடைய மத ஜலம் ஒழுகிறது. ஏன்னா இட் இஸ் ட்ரிகர்ட் நவ். ஸோ ட்ரிகர் ஆன உடனே அதுக்கு வந்து சைடில் டெம்பிள்ஸ்ல இருந்து அந்த மத ஜலம் ஒழுகிறது. தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்லிங் அப் த சீக்ஸ். அந்த கன்னப்பிரதேசங்கள் எல்லாம் அப்படியே பூர்த்தி ஆயிடுறது மத ஜலங்களினால். இந்த மத ஜலத்துக்கு ஒரு இயற்கையான ஒரு வாசனை.
சப்தச்சத கந்தின்னு பேரு. சப்தச்சதங்கிறது ஒரு டைப் ஆஃப் இலை, அந்த இலையினுடைய வாசனை கொண்டதாக இருக்கும். அது இந்த வண்டுகளுக்கு அட்ராக்டிவா இருக்கும். அப்போ அந்த மதஜலம் சபிருங்க யூதைஹி, வண்டு கூட்ட அப்படியே வந்து மொக்கிறது இந்த யானை சைட்ல கன்ன பிரதேசத்துல. அப்படி அந்த வண்டுகளின் கூட்டத்துடன் கூடினதான மதஜலங்களினால் கபோல தேசாக கன்ன பிரதேசங்கள் சிதாக வியாபிக்கப்பட்டன. ரைட்டா? அப்படி வனத்விபானாம் நவவாரிதஸ்வனைஹி மதான்விதானாம் துவனதாம் முகுர்முகு கபோலதேசா விமலோத்பல பிரபாஹ சபிருங்கயூதைஹி மதவாரிபிஹி சிதாக. அடுத்தது வெள்ள மேகம்ங்கிறார். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாவம். சிதோத்பலாபாம்புத சும்பிதோத்பலாக சமாச்சிதா பிரஸ்ரவணை சமந்ததः பிரவருத்த நிறுத்தை சிகிபி சமாகுலாக சமுத்சுகத்துவம் ஜனயந்தி பூதராக. பூதராக மலைகளை வர்ணிக்கிறார். காட் ஏரியாவில் போய் பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த மிஸ்டியாக இருக்கும். மழை பனி இதெல்லாம் வந்து வெள்ளையாக மிஸ்ட் மாதிரி அந்த மேகம் உட்காந்துட்டு இருக்கும். ஆனாலும் மழை பொழியும். கருத்துண்டு வரணுங்கிறது இல்லை, அது வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டுறச்சே தான் உங்களுக்கு அப்படி இருக்கும். நல்ல கருப்பு மேகமாக இருக்கும். இந்த காட்ஸ்லாம் நீங்கள் வந்து காலங்காலத்தால் பார்க்கும்பொழுது பனி கொட்டும். ஆக்சுவலி நீங்கள் வந்து யூ கேன் ஃபீல் த டியூ ஆன் யுவர் செல்ஃப் இல்லையா? அது வந்து பார்த்தோம்னா ஒரு தூரக்க அந்த ஒயிட் மிஸ்ட் கவர்டு ஸ்லோப்ஸாக இருக்கும் இல்லையா? அதை இங்கே வர்ணிக்கிறேன். எங்கேருந்து பார்த்தாரோ பூதராக மலைகள், மவுண்டன்ஸ் எல்லாம் இருக்கு, அவைகளை தான் இங்கே வர்ணிக்கிறார். 3 அட்ஜெக்டிவ் சொல்றாரு இங்க. முதல்ல அவைகளினுடைய கற்கள் எப்படி இருக்கு? சித உத்பல ஆபா அம்புத சும்பித உத்பலாக. சித உத்பல வெள்ள குமுத அல்லி புஷ்பங்கள், வெள்ள புஷ்பங்கள். அந்த புஷ்பங்களினுடைய ஆபா பிரகாசம், அந்த பிரகாசத்தை கொண்டவைகளான மேகங்கள் அம்புத. அந்த மேகங்கள் இப்ப என்ன பண்றதுன்னா அந்த மேகங்களினால் முத்தமிடப்பட்ட கற்கள் இருக்கின்றன அந்த இதுல மலையில. ஸோ மலையில இருக்கக்கூடிய கல் பாஷாணம் இருக்கு, அந்த பாஷாணாக மேகைகி சும்பிதாக அது அப்படியே வந்து உட்கார்றத பார்த்தா அந்த கற்கள் வந்து இந்த மேகம் கற்களை முத்தமிடுகின்றனவை போல் இருக்கின்றன. அவ்வளவு அப்படியே தொட்டுன்னு இருக்கு அந்த மேகம். ஸோ சிதோத்பலாபா அம்புத சும்பித உபலாக பூதராக. எந்த மலைகளில் கற்களை வெள்ள ஒரு அல்லி புஷ்பங்களை போல் இருக்கக்கூடிய மேகங்கள் முத்தமிடுகின்றனவோ அப்பேற்பட்ட மலைகள். 2வது அட்ஜெக்டிவ் சமந்ததா, சுற்றிலும் பிரஸ்ரவணைஹி சமாஜிதாக. எங்க பார்த்தாலும் வாட்டர் ஃபால்ஸ். நமக்கு பிரஸ்ரவணன்னா இது நீர்வீழ்ச்சி, வாட்டர்ஃபால். பிரஸ்ரவணைஹி சமாச்சிதாக வியாப்தாக. இட்ஸ் கம்ப்ளீட்லி கவர்ட் வித் வாட்டர்ஃபால்ஸ் எவ்ரிவேர். பிரவருத்த நிறுத்தைஹி சிகிபிஹி சமாகுலாக. அவே வந்து எங்க பார்த்தாலும் ஆகுலம்னாலே ஒரு கோலாகலமா இருக்குன்னு அர்த்தம். சாதாரணமா எடுத்துட்டோம்னா வியாப்தம்னு எடுத்துக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட்லி ஃபில்டு வித் பீகாக்ஸ் அப்படிங்கிற அர்த்தத்தில் ஷிகிபிஹி சமாகுலாகான்னு எடுத்துக்கலாம். அதை விட ஆகுலம்ங்கிறச்சேயே ஒரு ஒரு பரபரப்போட ஒரு குதூகலமாக இருந்தது அந்த இடமே, மலையே. எதனால்? பிரவருத்த நிறுத்தேகி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஒரு நாட்டியத்தை ஆரம்பித்தவைகளான ஷிகிபிகி அந்த இது இருக்கு மயில்கள், மயில்களினால் பூதராக அந்த மலைகள் சமாகுலாக. இட் வாஸ் கம்ப்ளீட்லி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருந்தது அந்த மலைகள். சமுத்சுகத்துவம் ஜனயந்தி, உடனே ஒரு ஒரு ஆவலை தூண்டுறது மனசுலங்கிற. யாருக்குன்னா பிரேட்சகானாம் இல்லைன்னா வியோகினாம். யாரு வந்து பிரிஞ்சு விரகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஆவலை தூண்டுறது. ஈவன் பீப்புள் வித் தேர் இது பிரியையோடு சேர்ந்து இருக்கும் பொழுதே அந்த சைட் வந்து ஒரு உத்தீபன விபாவமா இருக்கு சிருங்காரத்துக்கு. அதனால சமுத்சுகத்துவம் ஆவலை ஜனயந்தி தூண்டுகின்றன, உண்டுபடுத்துகின்றன. சிதோத்பலாபாம்புத சும்பிதோபலாக சமாஜிதா பிரஸ்ரவணை சமந்ததः பிரவருத்த நிருத்யைஹி
ஷிகிபிஹி சமாகுலாக சமுத்சுகத்துவம் ஜனயந்தி பூதராக. அடுத்தது காத்த வர்ணிக்கிறார். கதம்ப சர்ஜார்ஜுன கேதகீவனம் விகம்பயன் தத் விகம்பயன் தத் குசும அதிவாசிதः ச சீகராம்போதர சங்கசீதலः சமீரணः கம் ந கரோதி சோத்சுகம். கதம்பங்கிறது கடம்பவனநாதர்னுட்டு மதுரையில் சுவாமிக்கு பேர் கடம்பவனநாதர். ஏன்னா அங்கே பூரா அந்த கதம்ப விரக்ஷங்களாக நிரம்பி இருந்த ஒரு காடாக இருந்தது. அப்புறம் இவன் நினைக்கிறேன் ஏதோ ஒரு பாண்டியன் வந்து குலசேகர பாண்டியன் இல்லை வேற ஏதோ ஒரு பாண்டியன், அவன் தான் வந்து இப்போ பகவானுடைய ஒரு இதனால ஆணையினால அந்த கதம்ப வனத்தை காட்டை அழித்து வேற இடத்துல மரத்தை நட்டு அந்த அந்த இடத்த வந்து மதுரையாக ஆக்கி அங்கே சுவாமிக்கு ஒரு கோவிலை கட்டி, இன்னைக்கு இருக்கிற மதுரை கோவில் வந்து அந்த கதம்ப வனமாக இருந்த இடம். உள்ளே போனோம்னா கோவிலில் வந்து ஆதி கதம்பம்னுட்டு இந்த ஸ்தல விருட்சம்னு ஒரு 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 இது வச்சிருப்பா, ஸ்டம்ப் மாதிரி, ட்ரீ ஸ்டம்ப் வில் பி தேர். அங்கே பார்த்தோம்னா அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பழைய கதம்ப விருட்சம்னு சொல்கிறா. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பூ அதுதானா என்னன்னு நமக்கு தெரியல. பட் கதம்பம்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர், சர்ஜான்னு ஒரு ஒரு ஃப்ளவர், அது எதுன்னு தெரியல. அர்ஜுனாங்கிறது மருது, கேதகி தாழம்பூ. இந்த காட்டை விகம்பயன்னு காத்து எப்படி இருக்குன்னா இதெல்லாம் வந்து மழை காலத்தில் வரக்கூடிய புஷ்பங்கள். கதம்ப புஷ்பம், சர்ஜா, அர்ஜுன, கேதகி, இந்த இந்த புஷ்பங்களினுடைய வனம் காட்டை விகம்பயன்னு அப்படி நடுங்க வைத்து கொண்டு காசிங் them டு ஷேக், நிஜந்தம்மங்க. ஸோ விகம்பயன்னு அப்ப என்ன ஆயிடுறது, இது இந்த காத்து இந்த இந்த புஷ்பங்கள்லாம் இருக்கக்கூடிய காடு வழியா போறதா, உடனே அதனுடைய வாசத்தை தூக்கிண்டு வருது. அதிவாசிதா குசுமாதிவாசிதா ச சீகராம்போதர சங்கசீதலா. இது மழை வேற, இந்த மேகம் இருக்கா, அதனால மேகம் இருக்கிறதுனால உங்களுக்கு உடனே இது வருது, மேகத்தினுடைய சங்கத்தினால சீதலகா நல்ல ஜில்லுன்னு இருக்கு. ஏன்னா மேகத்துல திவிலைகள் இருக்கு, டிராப்ஸ் ஆஃப் வாட்டர். சீகர திவிலைகளுடன் கூடின அம்போதர மேகத்தினுடைய சங்க சேர்க்கையினால் சீதலகா நல்ல ஒரு குழுகுழுன்னு இருக்கு இந்த காத்து. அப்பேற்பட்ட சமீரணகா கம் சோத்சுகம் ந கரோதி. யாரதான் வந்து ஒரு உத்சுகதா, ஒரு ஒரு ஆவலை கலப்புற மாதிரி இருக்காது. எல்லாருக்கும் ஒரு ஆவலை கலப்புற மாதிரி தானே இருக்கும் அப்படின்னுட்டு இங்க வந்து இதை வர்ணிக்கிறார். ஒரு நிமிஷம், இந்த குமார சம்பவத்துல 3வது சர்க்கம்னு நினைக்கிறேன், சதேவதாரு துருமவேதிகாயாம், அதுதான் நினைக்கிறேன், இல்லை அந்த சதேவதாரு துருமவேதிகாயாம் இதில் வராது. முதல் சர்க்கத்தில் வரும், கரெக்டு இல்லை, அதான் நினைக்கிறேன். ஒரே ஒரே ஒரு நிமிஷம். அதில் வந்து எப்படின்னா பகவான் வந்து இப்போ இதுலேயும் இல்லை, சதேவதாரு துருமவேதிகாயாம் அவர் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கிண்ணற கீத வாத்தியம், அந்த காற்று அங்கே வரதோ இல்லையோ, அது வந்து கிண்ணறர்களுடைய ஒரு சத்தத்தோடு வருது. ஒரு லைட் மியூசிக்கு, ஷார்தூல அந்த இடத்துல இல்லை, அந்த ஆசன்ன சரீர பார்த்தா இந்த ஸ்லோகம் இல்லை, அது வேற ஏதோ ஒரு கிண்ணற கீத வாத்தியம்னு ஒன்று வரும், ஸ்லோகம் மறந்து எடுத்து விடுங்க போனா போகிறது. அதாவது பகவான் பரமேஸ்வரன் அப்படி உட்காந்துட்டு இருக்காருச்சு, ஹிமோத் பர்வதத்தில் தானே உட்காந்துட்டு இருக்கார். மந்தாகினி கங்கையினுடைய ஜலத்தினுடைய அந்த திவிலைகள் மேலே படுறது, பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கிண்ணற கந்தர்வ எல்லாம் அப்படி பாடின்னு இருக்கா. பகவான் வந்து அங்கே உட்காந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு வர்ணிப்பார். குமாரசம்பவத்தில் ஃபஸ்ட்டு சர்க்கத்துலேயே எங்கேயோ வரும் அது. அது மாதிரி இங்கே காற்று வந்து நம்மளை குஷிப்படுத்துறதுக்கு தானே, அதுக்கு வந்து ஒன்று நல்ல ஸ்வீட் ஸ்மெல் இருக்கணும்,
மேலும் ஒரு ஒரு குளிர்ச்சி இருக்கணும். அப்பதான் அந்த காத்து நமக்கு பிடிக்கும். வெக்கையா இருந்ததுன்னா யாருக்கு வேணும் அந்த காத்து? வேண்டாமே. சமீரணகா எப்பேற்பட்ட காத்தா இருக்கணும்னா, இந்த கதம்ப, சர்ஜா, அர்ஜுன, மருது, தாழம்பூ இந்த காட்டுக்குள்ளெல்லாம் போய் சுத்திட்டு அந்த காட்டெல்லாம் உலுக்கிட்டு தத்குசும அவைகளினுடைய அந்த வனசிய குசுமைஹி அதிவாசிதா சுகந்தீகிருதா. ஸோ அந்த குசுமங்கள்னால அப்படியே வாசனையுடன் கூடினதான அந்த சமீரணகா காத்து, சசீகர திவிலைகளுடன் கூடின அந்த டிராப்ஸோடு அப்படியே காத்து அடிக்கிறச்சு சிலு சிலுங்கிறச்சு ஜலமே படுற மாதிரி இருக்கும் நமக்கு. ஏன்னா மேகத்தை தழுவிண்டு வர்றச்சு அந்த மேகத்துல இருக்கக்கூடிய ஜலத்தையும் தூக்கிண்டு வர்றது காத்து. அப்படிப்பட்ட காத்து யாருக்கு தான் ஒரு ஆவலை கொடுக்காது அப்படின்னு. சரியா? கதம்ப சர்ஜார்ஜுன கேதகீவனம் திகம்பயன்ஸ்தத் குசுமாதிவாசிதா சசீகராம்போதர சங்கசீதலஹ சமீரண கம் ந கரோதி சோத்சுகம். ஜி இதுல என்ன அலங்காரம்? கம்ன கரோதி, கரோதி ஏவ அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அது வந்து வெறும் காக்கு தான். யாரதான் பண்ணாது அப்படின்னு கேட்கும் பொழுது இட் இஸ் அ டோனல் டிஃபரன்ஸ். காக்குன்னு சொல்லுவோம், அலங்காரம் இல்லை இந்த இடத்துல. சரியா? ஜஸ்ட் ஒரு காக்கு அப்படின்னு சொல்றது. காக்குனாலே என்னன்னா பண்ண மாட்டே என்ன அப்படின்னு ஒரு துவனியில நம்ம வந்து சில விஷயங்களை சொல்றோம் பார்த்தடா, அதுதான். ஆமா, அதான் மந்தாகினி சைக்கத ஏதோ எந்த அந்த ஸ்லோகமே மறந்து போயிடுது. சர்ஜானா என்ன பூ சொன்னேன் ஜி? சர்ஜானா தெரியல எனக்கு. ஏதோ சஃபேத் தமாரோ என்னத்தையோ போட்டிருக்கா ஹிந்தியில. தமிழ்ல ஏதோ குங்குலியம்ங்கிற. நமக்கு குங்குலியம்லாம் அந்த இது தானே தெரியும். குங்குலியம்னா என்ன தெரியுமா? அந்த இது என்ன ஜி சொல்லுவா? சாம்பிராணி, அகர், அகரு, அகரு. ஆமா, அதுக்கு பூ உண்டா என்ன? இல்லையா, அது ரெசின் தானே. அது இல்ல, அந்த ரெசின் தானே. இங்க பெங்களூர்ல வந்து ஒரு இடத்துக்கு சர்ஜாபூர்னு பேரு. நிறைய இடத்துல பெங்களூர்ல they are named after flowers இருக்கலாம். சம்பிகை ரோட் அந்த மாதிரி. ஏதோ ஒரு வெள்ளை கலர் ஃப்ளவர் போட்டிருக்கான் கூகுள்ல பார்த்தா. ஒருவேளை அதுக்கு பூ வருமோ என்னமோ. நம்ம அதுல இருந்து வர கம்ம சொல்றோம், பட் அதுக்கு பூ இருக்கும். தெரியல எதுன்னு. சரி, ஏதாவது சந்தேகம் இருக்கா? என்ன அதோட நிறுத்திக்கலாம் பார்த்தேன். நீங்க நிஜந்தம்னு எதை சொன்னேள் மகோதயா? இப்போ கம்பதே அப்படிங்கிறது டைரக்டா சொல்றது கச்சதிங்கிற மாதிரி. கமயத்தின்னா he is causing him to go. so விகம்பயதி ஆட்டம் தானே வந்து விருக்ஷாக கம்பந்தே மரங்கள் அசைகின்றன. விருக்ஷான கம்பயதி அப்படின்னா இட் இஸ் காசிங் இட் டு ஷேக். அப்போ நிச்சுன்னு ஒரு பிரத்யயம் போட்டா அந்த காசல் ஃபார்ம் வருது. ஓகே. அப்புறம் வந்து அந்த முன்னாடி நீங்க அந்த எலிஃபென்ட்ஸ் அந்த யானைகளை வர்ணிக்கிறச்சு நீங்க சொன்னீங்க சப்தச்சத கந்தஹான் சொன்னீங்க. அது என்னது? அதாவது சப்தச்சதங்கிறது ஒரு ஒரு பத்திரம், ஒரு புஷ்பம். ஓகே, சப்தச்சதனால இந்த வில்வம் பார்த்தேன்னா சில சமயம் 3 இதழ் சேர்ந்து இருக்கும், இல்லைன்னா 4 இலை சேர்ந்து இருக்கும். 11 ஏகாதச ருத்ரம்பா, அந்த ஏகாதச வில்வம்பா. ஸோ அந்த மாதிரி வில்வமே வந்து ஒரு நோட்ல தேர் கேன் பி மெனி லீவ்ஸ் இல்லையா? அதே மாதிரி தெர் இஸ் ஒன் டைப் ஆஃப் ட்ரீ. அது வந்து எப்படின்னா சப்தச்சத 7 இலைகள் ஒரு நோடுல சேர்ந்துருக்கும். அது ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ட்ரீங்கிறா. அதனுடைய அந்த புஷ்பத்தினுடைய வாசனை வந்து இந்த யானையினுடைய மதஜல வாசனை போல இருக்கு அப்படின்னு காவியங்கள்ல இட் இஸ் அக்செப்டட். இது கவி சமயத்துல அந்த மாதிரி ஒரு வாசனை மதஜலத்துக்கு இருக்குன்னு சொல்றா. ஓ நைஸ். ஓகே. வந்து இது கலாப சக்கரேஷு அப்படிங்கிறது அந்த அந்த மயிலோட தோகையில இருக்கிற அந்த சர்க்கிள், அந்த ரவுண்டா இருக்கு இல்லையா? ஆமா, கலாபங்கிறது தோகை, சக்கரம்ங்கிறது அந்த கண்ணு மாதிரி இருக்கக்கூடிய ரவுண்டா, அதுதான் மண்டலம். ரைட். நீங்க அப்புறம் இது சொன்னேன் பலாச குசும பிராந்தியா
அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லிட்டு அந்த சுக்கத்துண்டே பதத்யலிஹியா பததி அலிஹி, அலினா வண்டு, பிருங்கா. அலிஹினா வண்டு, ரைட். ம். ஸோ பலாஷ குசும பிராந்தியா சுக்கத்துண்டே பதத்யலிஹி. பதத்யலிஹி. ஆமாம், அது ஃபர்ஸ்ட் லைன். ரெண்டாவது லைன் வந்து சோபி ஜம்பூஃபல பிராந்தியா, சோபி ஜம்பூஃபல பூஃபல பிராந்தியா खादितुम् तमलिं धर्तुम् इच्छति. தமலிம் தர்த்தும் இச்சதி, அதை தாங்கணும்னு பார்க்கறது, அதாவது வாயில அதுவும் பிடுங்கிக்கணும்னு பார்க்கறது. கிளி. கிளி. ஓகே. இது கோலையானந்தம்னுட்டு ஒரு டெக்ஸ்ட். அதில் அலங்காரங்களினுடைய லட்சணங்கள் ப்ளஸ் அதனுடைய இதுவும் இருக்கும், எக்ஸாம்பிள்ஸும் இருக்கும் அதில். அந்த எக்ஸாம்பிள் இப்போ பெரியவா ஒரு இதில் வந்து யாரோ பலாச புஷ்பம் கொண்டு வந்து தரவா, அதை பார்த்துட்டு பெரியவா அதில் சொல்லுவார், பாலபெரிவா, பலாச குசும பிராந்தியா சுகத்துண்டே பதத்தெலிஹி. அப்புறம் இது பரிஷ்வஜந்தேனா என்னன்னு சொன்னேன் மகோதயா? ஆலிங்கனம், ஆலிங்கந்தே, ஆலிங்கந்தி. பரிஷ்வஜன், அதுக்கு என்ன பரிஷ்வஜன் உபசர்க்கம் ஸ்வஜ், ஷ்வஜ் தான் வந்து தாத்துவேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட் இஸ் ஸ்வஜ்ன்னு நினைக்கிறேன், தாத்து இல்லையே, ஷ்வஜ் வருமா? பரிஷ்வஜந்தே. இஜ் அந்த மாதிரி என்னமோ வரும்னு நினைக்கிறேன். அது ஒரு தாத்து இருக்கு, ஆஸ்லேஷா, சஞ்சு, சஞ்சுங்கிற இல்ல ஸ்வஜ், ஸ்வஞ்சுங்கிற தாத்து, கரெக்ட். ஸ்வஞ்ச், ஸ்வஜதே, ஸ்வஞ்சு தாத்து. ஆனால் ஸ்வஜதே, ஸ்வஜேதே, ஸ்வஜந்தே, அது பரி சேரும் பொழுது சகாரம் வந்து ஷாவா மாறிடும், பரிஷ்வஜத்தேன்னு மாறிடும். யோஷிதா அப்படின்னு சொன்னதுல யோஷித் தகாராந்தம் பெண்ணுன்னு அர்த்தம். யோஷித் தகாராந்த ஸ்திரீலிங்க பதம். ஸோ யோஷிதா பெண்கள், யோஷித், யோஷிதோ, யோஷிதா பெண்ணுன்னு அர்த்தம். அது சொல்லுங்க ஓகேலா. இதுல வந்து என்ன ரசம், என்ன ரசம்னு சொல்லலாம், விப்ரலம்ப சிருங்காரமா என்ன இது? ஆனா அவ ஹக் பண்ணிக்கிறான்னு வருது. ஒவ்வொரு ஸ்லோகம் தனித்தனியா எடுத்துக்கணும் இந்த இடத்துல. இது வந்து இட் இஸ் அ கண்ட காவியம். இதுல முக்காவாசி சிருங்காரம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு, இன் ஜென்ரல் சிருங்காரம்னு எடுத்துக்கலாம். பட் வர்ணனைகள்லாம் இந்த மாதிரி வரும் பொழுது இது எஸ், இப்ப சயனே பரிஷ்வஜந்தேங்கிறச்சு சம்போக சிருங்காரம், அடுத்ததுல நிராசாக ஸ்திதாகங்கிறச்சு விப்ரலம்ப சிருங்காரம் வந்துடுறது. அடுத்ததுல நீங்க என்ன சொல்லுவீள்? ரசம் கிடையாது இந்த இடத்துல, சொல்ல முடியாது, அழகான வர்ணனை, அவ்வளவுதான். அண்ட் அதுல நல்ல தீர்க்க சமாசங்கள் போட்டிருக்காரு, அதான் பாக்குறேன். ஆனா நல்ல ஒரு மிருது வர்ணமா தான் போட்டிருக்காரு, வர்ணங்கள் கடாமுடான்னு வரல. அதனால வைதர்பி ஸ்டைல், அவருடைய ஸ்டைல் வந்து காளிதாசனுடைய ஸ்டைல் வந்து வைதர்பி. ஸோ பதங்கள் உங்களுக்கு வந்து இட் வில் பி ரொம்ப மிருதுவான பதங்கள் தான் இருக்கும், வெரி ஈஸி டு ரிசைட். நமக்கு வந்து ஒரு மீட்டர் போட்டு சொல்றதுக்கு கடமுடான்னு இருக்காது, கஷ்டப்படாது. இன்னொருத்தர் படிச்சாலும் காதுக்கு நன்னா இனிமையா இருக்கும். அப்படி இல்ல, அழகா இருக்கு காதுக்கு. மீட்டரும் அழகா அப்படி வம்சஸ்தத்துல போட்டிருக்கறச்சு இட்ஸ் அ மோர் இந்த உகந்த மீட்டர், ரெசிடேஷனுக்கு ஒரு உகந்த மீட்டர். மகோதயா, ஒரே ஒரு ஆஃப் டாபிக் क्वेश्चन, காதம்பரியில இருக்கு அது என்ன சைலி மகோதயா? காதம்பரி வந்து வைதர்பி சொல்ல முடியாது அவரோடது. ஐ திங்க் இட் இஸ் பாஞ்சாலி இல்ல கௌடி அந்த மாதிரி அவரோட ஸ்டைல், மோர்
டிஃபிகல்ட். சி என்ன ஆயிடுத்துன்னா ஒரு காலத்துல வந்து விதர்ப தேசத்துல இருக்கிறவா தான் தேவர் ஃபாலோவிங் தட் பர்டிகுலர் ஸ்டைல். ஓகே, கௌடிங்கர்ச்சே கௌட தேசத்து அதாவது பெங்காலில் இருக்கிறவாள்லாம் தே யூஸ் டு ஃபாலோ அ பர்டிகுலர் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங். பாஞ்சாலங்கர்ச்சே இந்த மிடில் ரீஜன் மத்திய பிரதேஷ் அந்த இது உத்தரப்பிரதேஷ் அந்த ரீஜன்லலாம் இருக்கிறவா வந்து தே யூஸ் டு ஃபாலோ அ பர்டிகுலர் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங். அது இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை வே ஆஃப் என்ன சொல்கிறது ஹார்ஷ் இதெல்லாம் வந்து கவுடா ஸ்டைல் பாஞ்சாலா ஸ்டைல். வேறஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து இது கௌடி தான் வந்து ரொம்பவும் ஹார்ஷாக இருக்கும். வைதர்பி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாஞ்சாலங்கிறது இஸ் அ மிக்ஸ் ஆஃப் போத், ஒரு மாதிரி ஒரு மீடியமாக இருக்கும். அது வந்து நம்ம பாரதியோட ஸ்டைலுன்னு சொல்லலாம். என்ன எடுத்து நாளடைவில் பீப்புள் ஹவ் மிக்சட் தீஸ் திங்ஸ். எப்படி ஆக்சென்ட்ஸ் உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ஆக்சென்ட் மிக்ஸ் ஆகுதோ அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டைல்ஸும் மிக்ஸ் ஆயிடுது. அவரவருக்கு வேணுங்கிற ஒரு ஸ்டைல். இப்போ எனக்கு வந்து ஐ வாண்ட் டு டிஸ்கிரைப் லவ் அப்படிங்கிறச்சு ஐ வாண்ட் டு அடாப்ட் வைதர்பி ஸ்டைல் அப்படின்னு சொல்லி பீப்புள் ரைட் வித் வைதர்பி ஸ்டைல். இப்போ ஆனால் அதே இப்போ காதம்பரியிலையும் எடுத்தோம்னா சுகநாசரோட உபதேசத்தில் எடுத்தால் நிறையா பாஞ்சாலி ஸ்டைலில் இருக்கும். பின்னாடி வந்து ஒரு இவன் திராவிடன் ஒருத்தன் வந்து இந்த பூசாரி மாதிரி ஒருத்தனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுவான். அதில் ஒரே கடமுடான்னு பயங்கர கௌடி ஸ்டைல் மாதிரி இருக்கும். சில இடங்களில் வந்து அந்த மகாஸ்வேதா வர்ணனையெல்லாம் வரும்பொழுது அவ்வளவு சாஃப்டாக இருக்கும். அந்த ஒரு புலம்பலும் அந்த இதுவும் பார்க்கறச்சே வைதர்பி ஸ்டைலாக இருக்கும். ஸோ ஹி ஆக்சுவலி அடாப்ட்ஸ் ஆல் த்ரீ ஸ்டைல்ஸ். ஸோ யூ கான்ட் ஸ்பெசிஃபை அண்ட் சே. இன்னைக்கு வந்து எப்படி பாட்டில் நம்ம ஒரு பாணின்னு நம்ம வந்து பிரித்து சொல்ல முடியலையோ அந்த மாதிரி பீப்புள் ஹவ் அடாப்டட் வாட் எவர் ஸ்டைல் தே வாண்ட் அண்ட் ஒரு கலந்து செய்த கலவையாக இருக்கு. அவ்வளோதான், மிஸ்ரித ஸ்டைல். அவ்வளோதான் அவ்வளோதான். இந்த கவுட கவுள ரெண்டும் தேனி கனெக்ஷன் இருக்கா? டிஃப்ரெண்ட். ஐ திங்க் தேர் வெரி டிஃப்ரெண்ட். ஓகே, அது கவுள வந்து வேற இருக்கணும், பாட்டு சம்பந்தமாக தானே வந்துருக்குது இல்லை? சரி.